இன்றைக்கி மைசூர் பாக் ஸ்வீட் செய்யறதுக்கு 1 1/2 படி அளவுக்கு சர்க்கரை நான் எடுத்துருந்தேங்க. 1 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ரீஃபைண்ட் ஆயிலை வந்து அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுறலாங்க. பாகுபதம் வந்து ஒரு கம்பி பதம் வரக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்குங்க. அந்த டைமில் 3/4 படி அளவுக்கு கடலை மாவு ஆயில் வந்து நம்ம சூடு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இன்னொரு அடுப்பில் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்குள்ளேயே இதுவும் வந்து ஒரு கம்பி பதம் வந்துடும். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. 2 டம்ளர் நெய்யை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேயில் கப்பில் ஸ்பூனில் எல்லாமே நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் எடுத்து ஊற்றுறக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் சைடில் எல்லாமே நல்லா கொதி வந்து நல்லா திக்காயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க மெத்தடில் செஞ்சிங்கன்னா கிளற டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாகுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண உடனேவே எடுத்து இந்த ட்ரேயில் ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பீஸ் போட்டு விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நல்லா ஆறிடுச்சுங்க. இது மாதிரி திருப்பி போட்டு தட்டினீங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, மைசூர் பாக் ரெடி.